செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞானசேகரனை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15 நாள் நீதிமன்ற காவலை சைதாப்பேட்டை நீதிமன்றம் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக நேற்று திமுகவை நிர்வாகி இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவரை 15 நாட்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவல் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நேற்றைய முன்தினம், அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவி மற்றும் ஒரு மாணவன் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களிடம் அந்த மாணவனை தாக்கிவிட்டு அந்த மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் நேற்றைய முன்தினம் கோட்டூர்புரம் பெண்கள் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த நபரை தேடும் பணியில் கிட்டத்தட்ட 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. நேற்று அவர் அதே பகுதியை சேர்ந்த நபர், அதாவது கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த நபர் என போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனையடுத்து அவரை கைது செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது இன்று காலைதான் அவருக்கு நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் போலீசாரால் மாவுக்கட்டு போடப்பட்டு தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சிகிச்சைக்கு பிறகாக மீண்டும் அவர் புழல் சிறையில் அடைக்க இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி.